துரதிருஷ்டசாலிகளான சகோதர சகோதரிகளே, நாம் இயக்கம் கடந்து வந்த 10 ஆண்டுகளை திரும்பி பார்க்கும் பொழுது வருங்காலம் கேள்விக்குறியாக இருக்கிறது. இனியும் நாம் ஊமைகளாக இருப்பதில் அர்த்தம் இல்லை. நமக்கு இழைக்கப்படும் கொடுமைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட வேண்டிய காலம் நெருங்கிவிட்டது. நம்மை இழிவில் ஆழ்த்தும் ஜாதி சேற்றிலிருந்து மீள்வோம். தடைகளை உடைத்தெறிவோம். சமூக சிறையை தகர்ப்போம். நமக்கு சம மரியாதையும் வாழும் வாய்ப்புகளை தருகின்ற ஒரு புதிய மதத்தை தேர்வு செய்வோம். நான் தாழ்த்தப்பட்ட ஒரு இந்துவாக பிறந்தது எனது துர்பாகியமாகும். அப்படி நான் பிறந்தது எனது சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் நம்மை கேவலமான நிலைக்கு உட்படுத்தி அந்த இந்து மதத்தை உதறித் தள்ளுவது எனது சக்திக்கு உட்பட்ட விஷயம். ஒன்றை மட்டும் உறுதியாக கூறிக்கொள்கிறேன். நான் ஒரு இந்துவாக பிறந்து விட்டேன். ஆனால் ஒரு இந்துவாக நான் நிச்சயம் இறக்க மாட்டேன். டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர்! டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர்! டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர்! டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர்! இது ஒரு துரதிர்ஷ்டமான முடிவு. மதம் என்பது நினைத்ததும் மாற்றிக்கொள்ள ஒரு வீடோ அல்லது ஆடையோ அல்ல. அது அவனுடைய உடலை விட அவனுடைய ஆன்மாவோடு இணைந்த ஒரு பகுதி. டாக்டர் அம்பேத்கரின் சீற்றம் அவரது கண்ணை மறைக்கிறது. லட்சக்கணக்கான பாமர ஜனங்கள் அவர் சொல்லை கேட்க மாட்டார்கள். அவர்கள் வாழ்வு அது நன்மையோ தீமையோ ஜாதி இந்துக்களோடு கலந்தது. செல்வாக்குள்ள எந்த ஒரு மதமும் அம்பேத்கரின் தராசு கொண்டளந்தால் பொருளற்றதாகும். ஆனால் பத்திரிகையாளர்கள் என் கணிப்பை குறித்துக் கொள்ளுங்கள். இந்த அறிஞர் எந்த மதத்தை தழுவினாலும் வருங்கால வரலாற்றில் அவருக்கென்று ஒரு நிலையான இடம் இருந்தே தீரும். உங்கள் மதமாற்றம் இந்து மதத்திற்கே பேரிடி. பேரிடியா? இதுதான் ஆச்சரியமாக இருக்கிறது மிஸ்டர் பிரதான். தீண்டத்தகாதவர்களாக நாங்கள் அனைத்தையும் அசுத்தப்படுத்திக் கொண்டல்லவா இருந்தோம். புனித ஆரியர்களான உங்களையும் கரைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இந்து மதத்தை விட்டு நாங்கள் விலகினால் அசுத்தம் எல்லாம் நீங்கி உங்கள் மதம் புனிதமாகிவிடும். பாபா சாஹிப், மத விலகல் உங்களோடு மட்டும் இருக்காது, உங்களை சேர்ந்தவர்களும் பின்பற்றுவார்கள். அதனால் இந்து மதமே அழியும். பெரிதாக எதுவும் ஆகப் போவதில்லை மகாராஜ். இந்திய தேசத்தின் சரித்திரம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். இல்லை இல்லை, இந்துக்கள் மைனாரிட்டி என்றான பின் எப்படி தொடரும்? இந்துக்கள் எல்லோரையும் அழைத்து தீண்டாமையை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள் ஒழிப்போம் என்று சபதம் ஏற்க வைக்க உங்களால் முடியுமா? அது அவ்வளவு எளிதா? பிரச்சனையின் பரிமாணத்தை பாருங்கள். அதற்கு நீண்ட அவகாசம் வேண்டும். இந்துக்கள் மனம் மாறுவதற்கு 5 வருடங்கள் வரை நான் காத்திருக்க தயாராக இருக்கிறேன். ஆனால் என்ன உத்தரவாதம்? எதை வைத்து நம்பச் சொல்கிறீர்கள்? உங்கள் நல்லெண்ணங்களை எடுத்துச் சொல்லி அவைகளை என்னை நம்பச் சொல்வீர்கள். ஒரு தாழ்த்தப்பட்டவனை சங்கராச்சாரியார் பீடத்தில் அமர்த்தி ஆயிரக்கணக்கில் பிராமணர்களை அவன் காலில் விழச் செய்ய முடியுமா? என் பெயர் மிஸ்ஸஸ் டெக்சர், அக்ரிஃபாடா மிஷனில் சேவகி. இவர் டாக்டர் ஹென்ரி கிரைன், ஒரு அமெரிக்கர். ஹலோ டாக்டர் கிரைன். ஹலோ. இவர் உங்கள் மத மாற்றத்தை குறித்து பேச வந்திருக்கிறார். அதுவும் என்னை சந்திப்பதற்கு முன் காந்தியை சந்தித்து விட்டு வந்திருக்கிறார். ஆம் டாக்டர் அம்பேத்கர், இது விஷயமாக பலரையும் பார்த்தேன். என் கருத்து என்னவென்றால், உங்கள் தேவைகளை எல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரே மதம் கிறிஸ்துவ மதம். நீங்கள் கிறிஸ்துவத்தை தழுவினால் உலகில் உள்ள அனைத்து கிறிஸ்துவ நாடுகளும் சமூகத்தில், பொருளாதாரத்தில், அரசியலில் உங்கள் நிலையை உயர்த்தும். கிறிஸ்தவராக மாறுவதற்கு இந்தியர்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இருக்காது என்று நினைக்கிறேன். டாக்டர் அம்பேத்கர், ஒரு பைபிள் வசனம் உலகம் ஏழைகளுக்கே உரியது. எந்த பைபிளை நீங்கள் இதற்கு மேற்கோள் காட்டுவீர்கள் மிஸ் ட்ரெஷர்? புனித பைபிளைத்தான். அது சரி, எந்த பதிப்பு என்று கேட்கிறேன். புதிய பதிப்பா, கிங் ஜேம்ஸ் பதிப்பா, அல்லது ராணி எலிசபெத் காலத்தைச் சேர்ந்த பதிப்பா? மிஸ் ட்ரெஷர், நீங்கள் எப்போதாவது பைபிளை பற்றி குக் எழுதிய விரிவுரை படித்ததுண்டா? நன்றாக ஆராய்ந்து எழுதப்பட்ட புத்தகம் அது. அதோடு உங்களால் முடிந்தால் பிரானன் அவர்கள் எழுதிய இயேசுவின் கதையையும் கலீல் ஜிப்ரானின் மனிதகுமாரன் இயேசு என்ற புத்தகத்தையும் படி. உங்களுடைய கிறிஸ்தவ மதத்தின் பல புதிய கோணங்களை அவை உணர்த்தும். டாக்டர் அம்பேத்கர்,
இந்தியாவில் நடைபெறும் எங்கள் திருச்சபையில் மாநாட்டுக்கும் திருப்பணி கழகத்திற்கும் தாங்கள் வர வேண்டும். பைபிளை பற்றி நிறைய அறிந்திருக்கிறீர்கள். தெரிந்ததை சொன்னேன். பாபா சாஹிப், முஸ்லிம்கள் தீண்டத்தகாதவர்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெருமை கொள்கிறார்கள். நீங்கள் எங்கள் மதம் மாறினால் அரசியல், சமூகம், பொருளாதாரம் ஆகிய அனைத்து துறைகளிலும் உங்கள் மக்களுக்கு சம அந்தஸ்தையும் உரிமைகளையும் வழங்குவோம் என உறுதி கூறுகிறோம். நன்கு அறிவீர் பாபா சாஹிப், எங்களுடைய மதம் கடவுள் ஒருவரே என்ற நம்பிக்கை உடையது. எங்கள் மதம் பின்பற்றும் அனைவரையும் சமமாக பாவிப்பது. தாழ்த்தப்பட்டவர்கள் மதம் மாற்றத்தால் பெற விரும்பும் நன்மைகளை எல்லாம் எங்கள் மதம் நிச்சயம் நிறைவேற்றக்கூடியது. மகாபோதி சங்கத்திலிருந்து ஒரு தந்தி. டாக்டர் அம்பேத்கர், உங்களையும் உங்கள் இன மக்களையும் எங்கள் புத்த மதம் அன்போடு வரவேற்கிறது. எங்கள் புத்த மதத்தில் நீங்கள் இணைய வேண்டும் என்று விரும்புகிறோம். எங்களோடு இணைபவர்களை நாங்கள் சமமாக நடத்துவோம். எங்களிடம் ஜாதி பாகுபாடு இல்லை. தகுந்த பதிலை எதிர்பார்க்கிறோம். தொண்டர்கள் இருக்கிறோம். இந்த தேர்தலில் காங்கிரசும் சர்தாரும் உங்களை அழிக்க முடிவு செய்திருப்பதாக தெரிகிறது. நீங்கள் சர்தார் பட்டேலின் அறிக்கையை படித்தீர்களா? படித்தேன். நாங்கள் மதம் மாறினால் வகுப்பு வாரி சலுகைகள் எதுவும் கிடைக்காது என்று கூறியிருக்கிறார். பாருங்கள் டாக்டர், நான் இங்கு உங்கள் நண்பனாக வரவில்லை. இந்து மகாசபையின் அதிகாரபூர்வமான பிரதிநிதியாக பேசுவதற்காகத்தான் இங்கு வந்திருக்கிறேன். உங்கள் கருத்துக்களும் தேசப்பற்றும் எங்களுக்கு நன்கு தெரியும். நீங்கள் இஸ்லாத்திற்கோ கிறிஸ்தவத்திற்கோ மாற மாட்டீர்கள் என்பதும் எங்களுக்கு தெரியும். நான் செய்ய வேண்டியதை நீங்கள் தீர்மானிக்காதீர்கள். அதோடு எனது தேசப்பற்றுக்கு யாருடைய சான்றிதழும் தேவையில்லை. இந்த நாட்டுடைய கலாச்சாரத்தை பற்றி உங்கள் அனைவரையும் விட எனக்கு நன்றாக தெரியும். நீங்கள் கூறிய அந்த 2 மதங்களில் எந்த மதத்தில் நாங்கள் சேர்ந்தாலும் அந்த மாற்றம் இந்திய அரசியல் அமைப்பில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தையே ஏற்படுத்தும் என்பதும் எனக்கு மிக நன்றாக தெரியும். உரிமைகள் எதுவும் இல்லாத எங்களை அது எந்த விதத்தில் பாதிக்கும்? டாக்டர், நீங்கள் சீக்கிய மதத்தில் சேர்ந்தால் கூட எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. உங்களுக்கு எழுத்து மூலமாகவும் உறுதி தருகிறோம். இந்து மகாசபை உங்கள் சலுகைகளுக்காக உயிரை கொடுத்து போராடும். பிராமணர்கள் எவ்வளவு தந்திரமானவர்கள் என்று உங்கள் பேச்சிலிருந்தே நன்றாக புரிகிறது. அன்புள்ள பாபுராவ், டாக்டர் முன்ஷேவுக்கு என் மதமாற்றத்தின் மேல் உள்ள கவலையை கவனித்தாயா? மதம் மாற்றத்தினால் நாம் அடையப் போகும் நன்மைகள் என்ன என்று சிலர் கேட்டார்கள். நான் அவர்களுக்கு அளித்த பதில், இந்தியாவுக்கு சுயராஜ்யம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் தீண்டத்தகாதவர்களுக்கு மதமாற்றம். இரண்டிலுமே எனது அடிப்படை நோக்கம்